இவர்கிட்ட எந்த மாதிரியான வண்டியை கொடுத்து நீங்க பார்சலை டெலிவரி பண்ண சொன்னாலும் அவர் 10 நிமிஷத்துல அந்த பார்சலை டெலிவரி பண்ணிடுவாரு. ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ள 15 பார்சலுக்கு மேல இவரு டெலிவரி பண்ணிடுவாரு. இதனாலேயே இவரு ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுறாரு. யாருக்கு எந்த பார்சல் வேணும்னா கூட இவரை தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்னதான் இவரு நல்லா வேலை பார்த்தாலும் இவருக்கு ஆசையே ஒரு நல்ல கார் வாங்கணுங்கிறது தான். அதனால அந்த டெலிவரியில கிடைக்கிற பணத்தனா வச்சு ஒரு கார் வாங்கி இந்த வேலையை ஒரு ரிசைன் பண்றாரு. இவர் வேலையை விட்டு நிக்க போறாருன்னு தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவருக்கு ஃபேர்வெல் எல்லாம் கொண்டாடுறாங்க. அவரை கௌரவப்படுத்துற விதமா அவரு முன்னாடி பைக்ஸ் ரெண்டுனா பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துறாங்க. இவனுங்க எல்லாருமே ஃபேர்வெல் கொண்டாடுறத பார்த்த டிராபிக் போலீஸும் அங்க வந்து எதுவுமே சொல்லவே இல்ல. ஏன்னா இவர் வேலையை விட்டு நிக்க போறாருன்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவர் டெலிவரி பண்றதுக்கு வேகமா வண்டி ஓட்ட மாட்டாரு, இவரை பிடிக்கிறதுக்கு நம்மளும் பின்னாடியே போக தேவையில்லைன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் புதுசா கார் வாங்கி டாக்ஸி ஓட்டலான்னு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கஸ்டமரும் 20 நிமிஷத்துல என்ன ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டனா நான் உனக்கு அதிகமான பணம் தரேன்னு இவரு சொல்றாரு. கோச்சிக்காதீங்க, 20 நிமிஷத்துல உங்களை போய் இறக்க முடியாது, 10 நிமிஷத்துல நான் இறக்கி காட்டுறேன்னு அந்த கார்ல உள்ள ஒரு சில பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காரை மாடிஃபை ஆகி ஒரு ரேஸ் காரா மாறிடுது. இவர் அந்த காரை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல பயங்கரமா வேகமா போயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதை கூட விடாம உள்ள பூந்து வேகமா போறாரு. இவரு போற ஸ்பீட்ல போலீஸோட கண்ணுக்கு காரு கிராஸ் ஆகிறது கூட தெரியல. இவர் வேகமா போயிட்டு இருக்கும் போது டுகாட்டில வந்த ஒரு பைக்காரன் இவர்கிட்ட ரேஸுக்கு வரான். ஆனா இவர் அவனை ரொம்ப அசால்ட்டா ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறாரு. இவர் சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்துல அந்த கஸ்டமரை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுறாரு. அந்த கஸ்டமர் இவன் கேட்டதை விட அதிகமான பணமே தரான். நான் இன்னமே